Hi friends, welcome to SP Electronics. நம்ம லித்தியம் பேட்டரி செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. இது வரைக்கும் சக்சஸா வந்து சோலாருக்கு இன்வெர்ட்டருக்கு 12 வோல்ட் பேட்டரி 24 வோல்ட் பேட்டரி வந்து பண்ணி கொடுத்துட்டு வரும் கஸ்டமருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பெருசா வந்து வந்தது கிடையாது. இவ்வளவு நாள் லித்தியம் பேட்டரி பண்ண அனுபவத்தை வச்சு இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 48 வோல்ட் 30 ஏஹெச்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பேட்டரி வந்து செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோல. இந்த ஒரு வருஷமா நம்ம பண்ண பேட்டரி எல்லாமே 12 வோல்ட் பேட்டரி 24 வோல்ட் பேட்டரி, அதாவது சோலாருக்கு இன்வெர்ட்டருக்கு அது இல்லாம சைக்கிள் பேட்டரி வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பேட்டரி வந்து இவ்வளவு நாளா செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி 48 வோல்ட் 60 வோல்ட் 72 வோல்ட் அது இல்லாம 36 வோல்ட் 24 12 வோல்ட் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவ்வளவு நாள் அனுபவத்தை வச்சு ஒரு லித்தியம் பேட்டரி வச்சு எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி செய்யுது அப்படிங்கறத படிப்படியா வந்து கத்துக்கணும். இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒரு சில மிஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. செல்ஸ் செக் பண்றதுக்கோ சார்ஜிங் பண்றதோ டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எல்லாமே ஓரளவு வந்து எங்களாலே வந்து ரெடி பண்ண முடிஞ்சு அதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து பேட்டரி பேக் செஞ்சுட்டு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணிடலாம். வண்டியில போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். 2 பேர் 3 பேர் உட்கார வச்சு எல்லாமே பண்ணிடலாம். சோ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 40 வோல்ட் 30 ஏஹெச்ல பேட்டரி வந்து பண்ணி பார்க்க போறோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான பேட்டரி இதுவரைக்கும் யூடியூப் சேனல்ல யாரும் தமிழ் சேனல்ல பெருசா வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டதில்ல. எந்த அளவு என்னால கிளீனா பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா போட முடியுமோ அந்த அளவு பெஸ்டா வந்து உங்களுக்கு பண்ணி தரேன். பாருங்க, இது செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால. ஏன்னா நாங்களே செஞ்சு தந்துடுவோம், செய்யணும் அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கே தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பேட்டரி பிரிச்சு போடுறதோ இல்ல வந்து நீங்களே எடுத்து செய்யறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயம் வந்து தேவைப்படும். அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்களுக்கு யாராவது தேவைப்பட்ட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாம அடுத்தடுத்து பாத்துனா வரலாம். இன்னொன்னு நம்மளுக்கு வந்து வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்துடும். நம்ம 40 வோல்ட் 30 ஏஹெச் பேட்டரி செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து வந்து அசம்பிளிங் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயினா தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செல்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்னு சொல்லக்கூடிய லித்தியம் பாஸ்பேட் செல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ பேட்டர்ல 3C EV கிரேட் செல்ஸ். ஒரு செல்லோட ரேட் எல்லாமே காஸ்ட் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செல்லோட ரேட் எல்லாமே ஹெவி. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் காஸ்ட் வந்து நிறைய டிஃபரெண்ட் வந்துச்சு. ஒரு செல்லுக்கு 20 ரூபா 30 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து யூ பேட்டர்ல 3C செல்லு 3.2 வோல்ட் 6000 mAh ஒரு செல் வரும். மொத்தம் வந்து நம்மளுக்கு 48 டு 30 சேர்த்துக்கு எத்தனை செல்லு தேவை அப்படின்னா 75 செல் 75 செல்ஸ் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல 6 AH செல்லு 3.2 வோல்ட் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ என்கிட்ட வந்து 3 பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பாக்ஸ்ல 25 பீஸ் இருக்கும். 3 பாக்ஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது அப்படியே வரம் சொல்லிடணும். இது எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது மேல வந்து கேஸ் கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிருக்கோம் நாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக வந்து ஒட்டுறது. இது மாதிரி தான் வரும் சில நார்மலா. நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம். நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது இந்த சைடு ஃபுல்லாமே மைனஸ் பாயிண்ட், இது வந்து பிளஸ். ரெண்டுமே வந்து டச் ஆகி ஒராசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிருக்கோம். இதை பத்தினா டீட்டெயிலா வந்து செல்ஸோட ஃபால்ட் என்னென்ன அப்படி வரும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல போயிட்டு. கேஸ்கட் ஒட்டி வச்சிருக்கோம். செல் எல்லாமே வந்து மல்டிமீட்டர் எடுத்துக்கங்க. மல்டிமீட்டர் எடுத்து வோல்ட் வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு செல்லோட நார்மல் வோல்ட் வந்து 3.2 வோல்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து செக் பண்றோம். செல் வந்து 3.37 வோல்ட் வந்து இருக்கு. ஸோ யூ பேட்டர் வந்து எந்த ஒரு செல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட்டே வராது. எல்லாமே வந்து கிளீனான செல்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் FP டேக்ல வந்து இருந்துச்சு ஒரு 2-3 பீஸ் வந்து டேமேஜ் பீஸ்லாம் வரும் ஒரு பாக்ஸ்ல. இப்போ வந்து அந்த மாதிரி டேமேஜ் பீஸ் அவ்வளவு வந்து வர்றது கிடையாது. எல்லாமே வந்து கிளீனா வருது. FP டேக் விட யூ பேட்டர் தான் வந்து செல்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதான் வந்து எடுத்து பண்றோம் 3C EV கிரேட். அப்படியே செல்ஸ் வாரம் தள்ளி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா BMS. இந்த செல்ஸ் எல்லாம் நம்ம சீரியஸோ பேரலோ கனெக்ஷன் பண்ணி வைக்கும் போது அதை மேனேஜ் பண்ணி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கோ இல்ல ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ மெயினா இருக்கிறது என்ன அப்படின்னா BMS. இது வந்து 48 வோல்ட்ல 40 amps BMS 15 சீரியஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கானது LFP BMS. ஓகேங்களா? இங்க வந்து அதோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. இது வந்து இந்தியன் மேட் BMS. சைனா BMS வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருந்துச்சு. இப்போ இந்த 48 வோல்ட் 40 amps வந்தும் இந்தியாவில மேக் பண்ற மாதிரி BMS வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பாத்துங்க ஒரு கையகலம் வந்து இருக்கும் அது BMS ஓட சைஸ். இங்க வந்து B- கொடுத்ததுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே சால்டரிங் பண்ற மாதிரி தான் வரும். இதுல வந்து நெட் டைப் வந்து வந்துருக்கு. ஸோ நல்லா வந்து குவாலிட்டியா இருக்கும். இது B- P- இருக்கு. பிளஸ் வந்து டேரக்டா எடுத்துக்கணும். இதை பத்தி நம்ம அடுத்து BMS கனெக்ஷன்லாம் நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கலாம். BMS வந்து பாத்துக்கங்க. இதுல வந்து ஒயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 சீரிஸுக்கு மொத்தம் 16 ஒயர் வந்து இதுல வந்து வந்துடும். நம்மளுக்கு சென்ஸ் ஒயர்னு சொல்லுவாங்க. அது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் யூஸ் ஆகுது. இது நார்மல் BMS, அதாவது சைனா மேட் BMSனா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து 12 வோல்ட் BMS தான். இது 48 வோல்ட் 30 amps BMS இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப்லயும் வரும். இது வந்து நார்மல் BMS தான். பட் குவாலிட்டி வந்து சைனா BMS ஓட, அதாவது சைனா மாடலை விட இந்தியன் BMS அப்படின்னும் போது குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும். லைஃப் வந்து அதோட இது கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால இந்த BMS யூஸ் பண்றோம். இது வந்து 40 amps BMS 30 AH பேட்டரி 40 amps போறோம். 3C செல் போடுறதுனால பிரச்சனை கிடையாது, போட்டுக்கலாம்.
இது 12 வோல்ட் பிஎம்எஸ். இந்த மாதிரி பிஎம்எஸ் வாட்டர் ப்ரூஃப். நீங்க எதை ரெக்கவர் பண்றீங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு தருவோம். அடுத்து பிஎம்எஸ்க்கான சென்ஸ் வயர்ஸ் வந்து உங்களுக்கு பிஎம்எஸ் கூட வந்துடும். பிஎம்எஸ் ரா மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ இல்லை செஞ்சு வாங்கும்போது உங்களுக்கு சென்ஸ் வயர்ஸ் எல்லாமே கூட வந்துடும். இது எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான யூசர் மேனுவல் வந்து இதுல வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் ஒன்று இருக்கும். இதுல வந்து எல்லாமே வந்து கிளீனா கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பிஎம்எஸ் பத்தி கனெக்ஷன் எதுவுமே தெரியல அப்படின்னா இதை வந்து நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைனா பிஎம்எஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் மேனுவலோ இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு எதுவுமே வந்து வராது. இதில் வந்து 1 2 3லேருந்து உங்களுக்கு 15 வரையும் ஒயர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சலாம். பிஎம்எஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பிஎம்எஸ் வேலை முடிந்தது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோல்டர் வந்து தேவைப்படும். அதாவது செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து லைனாக வந்து நிற்க வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ். இது வந்து 1x2 1x3 இந்த மாதிரி தனித்தனி பீஸாக வரும். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு பண்ண போற பேக் வந்து பாத்தீங்கன்னா 15 சீரீஸ் 5 பேரல் வந்து பண்ண போறோம். 15 சீரீஸ்ல பிளஸ் மைனஸா 15 வந்து கனெக்ட் பண்ண போறோம். 5 பேரல் வந்து பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா 7, அதாவது 7 லைன் வர மாதிரியும், இன்னொன்றுல இருந்து 8 லைன் வர மாதிரியும், 7 8 உங்களுக்கு 15 வந்துடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணணும். ஸோ நீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு 2 அடி கிட்ட போறதுனால நம்ம நீட் வச்சு வண்டியில பண்ண முடியாததுனால இது ஒரு பேக்காவும் செஞ்சு ரெண்டுத்தையும் வந்து மடிச்சு மேலே போட்டு கட்டமா வந்து எடுத்துன்னு வர போறோம். அதுக்காக வந்து நம்மளுக்கு தேவையான ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இது ஹோல்டர்ஸ். இது இல்லாம ஸ்பாட் வெல்டிங் பண்றதுக்கு நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஹெச்டிஎஃப் நிக்கல் ஸ்ட்ரிப் 32650 வித் ஹோல்டரோட வர்றது. இது ஹோல்டர் போட்டு பண்றதுனால அந்த சைஸுக்கு வந்து நம்ம வாங்கிக்கிறோம். இது நார்மலா நம்ம சோலார் பண்றது வந்து 0.12 mm பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹெவி குவாலிட்டி. இது குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மடக்கிட்டீங்க அப்படின்னா இரும்பு மாதிரி இருக்கும், தகுடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு அளவெல்லாம் கிடக்கும். அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஹெவி லோட் ஆர்ம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து ஹீட் ஆகிறதுக்கோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது நம்ம பேட்டரியில் 48 வோல்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி அப்படின்னால நிக்கல் ஸ்ட்ரிப்போ கொஞ்சம் யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கணும். ஆனால் லாங் லைஃபுக்கு எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தேவைப்படும் இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் ஹெவி குவாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம பார்த்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரு பேட்டரி செய்யறதுக்கான மெயினான மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங், அதாவது டேப் மேலே ஓட்டுற டேப்பு, டிஷ்யூ டேப்பு, காப்டன் டேப்பு, அது எல்லாமே இன்சுலேஷன் டேப், அந்த மாதிரி டேப்ஸ் இருக்கு. அடுத்து பேக்கிங் வந்து நீங்க மெட்டல் பாக்ஸ்ல போட போறீங்களா இல்ல நார்மல் பேக்கிங் பண்ண போறீங்களா, ப்ளூ ஷீட் போட்டு பண்ண போறீங்களா அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம். நம்ம வந்து லாஸ்டா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியல, இன்னும் ஐடியா கிடையாது. இந்த வீடியோட கடைசியா வந்து நீங்க வந்து பாப்பீங்க எப்படி மெட்டல் பாக்ஸ் இல்ல நார்மல் பேக்கிங் அப்படிங்கிறது வீடியோட கடைசியா வந்து பாருங்க. இதெல்லாம் தான் மெயினான மெட்டீரியல். இது எல்லாமே பேக்கிங்க்கு ஒயரு, கனெக்டர் இந்த மாதிரி விஷயம் தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி செய்யுது அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அசம்பிளிங் வந்து வந்துடும். எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து பாத்துக்கங்க. இப்போ நம்ம வந்து பண்ண போறது 15 சீரிஸ் 5 பேரல் வந்து பண்ண போறோம். 15 × 3.2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 48 வோல்ட் வந்துடும். 6 × 5 போட்டீங்கன்னா 30 ஆம்பியர் வந்துடும். ஓகேங்களா? அதனால வந்து 15 சீரிஸ் வந்து வைக்க போறோம். ஹோல்டர் வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கணும். உங்க வண்டியில வந்து இடம் வந்து நீட்டா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி மேல இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா 15 சீரிஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து போட்டுக்கலாம். ஸோ வண்டியில இடம் இல்லை, கொஞ்சம் கட்டமா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு மேல இன்னொரு பீஸை மடிச்சு போற மாதிரி இருக்கும். 7 தனியாவும் 8 தனியாவும் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஹோல்டர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துனாச்சு 15 வந்து மேல வந்து அடுக்க போறோம். இப்போ ஸோ இந்த 15 எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செல் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து பிளஸ் வந்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. பிளஸ் வச்சாச்சு. அடுத்த செல்ல வந்து தலைகீழாக வந்து மைனஸ் சைடு வந்து வைக்கணும். இப்போ வந்து இந்த பிளஸையும் மைனஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து சீரிஸ் கனெக்ஷன். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அடிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து சீரிஸ்க்கு வந்து இப்போ செல்ஸ் வந்து அடிக்காச்சு. பிளஸ் மைனஸ் நம்ம 15 செல்ல வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் பிளஸ் மைனஸ் நீங்க கனெக்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 வோல்ட் 6Ah வந்து கிடைச்சிடும். அந்த மாதிரி இன்னொரு 15 செல்ஸ் நீங்க அங்க அடுக்குனீங்கன்னா அப்படின்னா இன்னொரு 48 வோல்ட் 6Ah கிடைச்சிடும். அடுத்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம பேரலல் பண்ண போறோம். பேரலல் பண்ண போனா நம்மளுக்கு 48 வோல்ட் 12Ah மாறிடும். அந்த மாதிரி எத்தனை 15 செல் எடுக்கிறீங்களோ அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 48 வோல்ட்ல 6Ah வந்து உங்களுக்கு கணக்கு வந்துடும். பல பேர் என்கிட்ட கேட்கற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 48 வோல்ட் 15 செல்ஸ் வந்து சீரிஸ் பண்ண போறோம். 15 செல் சீரிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 48 வோல்ட் 6Ah கிடைச்சிடும். அடுத்து வந்து ஒரு 10 செல்ல பேரலல் பண்ணாலும் நம்மளுக்கு 60Ah கிடைச்சிருது. நம்மளுக்கு அப்ப வந்து மொத்தமா 25 செல்லு தானே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து முட்டாள்தனமா வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. நீங்க 48 வோல்ட்டுக்கு 15 செல்ல வச்சிருவீங்க. அடுத்து வந்து 60Ah 10 செல்ல வைப்பீங்க. ஆனா 3.2 வோல்ட் 60Ah தான் வருமே தவிர உங்களுக்கு 48 வோல்ட்டா வராது. அதனால 15 செல்லா வச்சு சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் எல்லாமே மாத்தி மாத்தி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சீரிஸ் வந்து இதை வச்சிடும். ஸோ இங்க எப்படி நீங்க வச்சீங்களோ அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிற 4 லைன் வந்து வச்சிடணும். ஸோ இங்க வந்து பிளஸ் இருக்கு அப்படின்னா இந்த நீட் ஃபுல்லாமே பிளஸ், மைனஸ் இருக்கா மைனஸ், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து அடிக்குங்க. அடிக்க முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியா வந்து செல்ஸ் எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அடிக்காச்சு. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு. இதோட ஃபார்மேட் வந்து பாத்துங்க. இதான் வந்து 40 to 30Ah பேட்டரி செய்யறதுக்கான மெத்தட். அதிகப்படியான மக்கள் எல்லாமே 30Ah பேட்டரி தான் வந்து அதிகமா வந்து வாங்குறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுதான் வந்து காசு வந்து அவங்களால வாங்க முடியற அளவுக்கும், சைஸ் வந்து சின்னதாகவும், ஒரு நார்மலான ஒரு மைலேஜ், ஒன் டைம் சார்ஜ் போட்டா ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து மைலேஜ் போற வகையில வந்து வாங்குறாங்க. அதனால வந்து 30Ah அப்படின்றது வந்து மார்க்கெட்ல ஃபேமஸா இருக்கு. ஓகே, செல்ஸ் எல்லாமே அடிக்காச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து ஹோல்டர் வச்சோம். இதே மாதிரி வந்து நம்ம மேலே வந்து ஹோல்டர் வச்சாகணும். அதுக்கு வந்து அதே சைஸ்ல வந்து ஹோல்டர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஹோல்டர்ஸ் வந்து மேலே போட்டு ஒரு மர சுத்தியோ இல்லை மரக்கட்டையோ வச்சு இதை வந்து நம்ம அடிச்சுக்கணும். அடிச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஸை வந்து அடுக்கிறதுக்கான வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வெல்டிங் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பாட் வெல்டிங். நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்றது தான் வந்து இருக்கிறதுல டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க் அப்படின்னா ஸ்பாட் வெல்டிங் பண்றது தான். ஏன்னா ஒரு லைன் நீங்க மாத்தி வச்சாலும் அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பு உடனே ஒரே ஒரு செகண்ட்ல வந்து எரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம கை வச்சுக்கிறோம் அப்படின்னா கைக்கு ஆபத்து, கண்ணு வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு ஆபத்து. அதுக்கு தேவையான சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் வந்து பண்ணணும். அதனால வெல்டிங் பண்றதை இந்த வீடியோல காமிக்க மாட்டோம், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை பத்தின வீடியோ வந்து 12 volt பேட்டரி வந்து நம்ம பண்ணது வந்து போட்டு இருக்கோம். அதை வந்து பாத்துக்கோங்க. வெல்டிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். எந்த மாதிரி டிசைன் நம்ம வெல்டிங் பண்ணியிருக்கோம், நீங்க எந்த மாதிரி வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத அடுத்து வந்து, அதாவது வெல்டிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் கத்துங்க. எல்லாரும் இப்போ பேட்டரி வீடியோ பார்த்து செய்யணும்னு சொல்லல, கத்து வச்சுங்க. என்னைக்கு இருந்தாலும் உதவும் அது. இப்போ வந்து வெல்டிங் வந்து ஒரு சைடு வந்து பண்ணியாச்சு. இப்போ கேமராமேன் கூட இருக்கனால வந்து இது வந்து வீடியோ எடுத்து போட்டு வருவோம். சும்மா ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் போட்டு வரதில்ல. போட்ட முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைடு நம்ம வெல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது மேல வந்து இந்த டேப் வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி டேப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டிடணும். ஏன்னா பக்கத்தில் வைக்கிற நிக்கல் ஸ்ட்ரிப்ல இருந்து இது கனெக்ஷன் எதுவுமே வந்து பட்டுச்சுன்னா வெடிக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே இங்க பிஎம்எஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கம்பி வந்து தனியா வந்து விட்டுடணும். இந்த கட்டமா ஏணி டைப்ல வரதுல ஒரு கம்பி மட்டும் தனியா வந்து பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்றது விட்டுடணும். மற்ற எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு சைடு மட்டும் பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்றது ஒரு கம்பி வந்து தனியா வந்துடணும். பிளஸ் சைடு வந்து சுத்தமா வச்சிடணும். நிக்கல் ஸ்ட்ரிப் வைக்கிறது இந்த மாதிரி வந்து வச்சிடணும். மைனஸ் சைடு தான் பிஎம்எஸ் வந்து கனெக்ஷன் பண்ண போறோம். அதனால மைனஸ் சைடு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெல்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெல்டிங்க்கு வந்து ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து எடுக்கிறோம். 2 கம்பியை வச்சு இது மாதிரி பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் வந்து வந்துடும். ஸோ இதில் எந்த அளவு இடம் இருக்குதோ அந்த அளவு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த டைம் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒன் டைம் வெல்டிங் பண்ணிட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். நினச்சி அடுத்து வந்து மைனஸ் சைடு வந்து பண்ண போகிறோம். ஓகே, வெல்டிங் வந்து பண்ணியாச்சு. இது நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணி முடிச்ச உடனே இதெல்லாம் வந்து பேத்துக்கெல்லாம் வராது. என்ன நம்ம பண்ற வெல்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா என்னன்னு ஒரு டைம் பாத்துக்கங்க. நீங்க வந்து சின்ன மிஷின் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து பாத்துக்கணும். பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி டேப் போடுவோம். பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ற வயர்ஸ், அதாவது சென்சார் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லைன் வந்து விட்டுணும் தனியா. விட்டுட்டு இதை வந்து சுத்தமா வந்து வெளியில வந்து கம்பி தெரியாத மாதிரி நீங்க இதை வச்சு டேப் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒன்று நாள் டேப் போட்டு அடுத்த லைன் வந்து பற்ற வைக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேஃபா வந்து பேக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது வெல்டிங் பண்ணுறதுல ஒரு 25% வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இங்க வந்து பிளஸ் சைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளஸ்ல போயிட்டு கீழே வந்து ஜாயிண்ட் ஆயிட்டு அடுத்து மேலே வந்து ஜாயிண்ட் ஆயிட்டு அப்படி கீழே போயிட்டு கீழே ஜாயின் ஆயிட்டு அடுத்து மேலே வந்து மேலே ஜாயின் ஆயிட்டு கீழே போய் ஜாயின் ஆயிட்டு மேலே ஜாயின் ஆயிட்டு இந்த மாதிரி வந்து வரணும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து மேலே வந்து பண்ணியாச்சு வெல்டிங். அடுத்து வந்து இன்னும் பாட்டம் வந்து வெல்டிங் வந்து பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சிடறோம். முடிச்சுட்டு அப்புறம் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறோம்.
42 பேட்டரி தனித்தனியா வந்து ரெடி பண்ணோம். ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ நார்மலா இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் பண்ண வரும். சேம் அதே மாதிரி கனெக்ஷன் பண்ணியாச்சு. இது மடிக்கும் போது ரைட்டா வந்து பிரிச்சுன்னு வரக்கூடாது, அந்த மடிப்புல எதுவும் டேமேஜ் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் கட் பண்ணி குறுக்குல வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது இப்படி ஒண்ணு வச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் இங்க வச்சிடும். பிளஸ் வந்து இது கீழே வந்து இங்க இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் வந்து நம்ம பேட்டரி செய்யறதுக்கான ப்ராசஸ். இதுதான் நிக்கல் ஸ்ட்ரிப் வெல்டிங் பண்றதுக்கானது. ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம வெல்டிங் எல்லாமே வந்து கிளீனா வந்து முடிச்சாச்சு. ஸ்பாட் வெல்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்டரி மேல இன்னொரு பேட்டரி மடிச்சு மேல போட போறோம். ஸோ அதுக்கு வந்து நடுவில் வந்து எப்பாக்சி ஷீட் சொல்லிட்டு நம்ம பேக் பண்ணிட்டு வச்சிருப்போம். அந்த எப்பாக்சி ஷீட் வச்சு நடுவில் வச்சாச்சு. ஏன்னா ஒன்னோட மடிச்சு போடும்போது இதோட பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்பாட் வெல்டிங் நிக்கல் ஸ்ட்ரிப் எல்லாமே பக்கத்துல பட்டு ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம இந்த எப்பாக்சி ஷீட் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு இதை அப்படியே நம்ம தூக்கி இது மேல வந்து மடிக்க போறோம். ஓகே, இப்போ வந்து இது மடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து தெரியும் இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண நிக்கல் ஸ்ட்ரிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி வந்து இங்க வந்து இருக்கு. இதான் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து போட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம மடிக்கும் போது எதுவும் பிரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பிளஸ் வந்து இந்த சைடு வந்து கிடைச்சிருச்சு. பிளஸ் வந்து இங்க இருக்கு, மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கீழே வந்து இருக்கு. இப்போ மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம் எத்தனை வோல்ட் வருது அப்படின்னு. இப்போ வந்து மல்டிமீட்டர் வந்து வைக்கிறோம். வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா 50.8 வோல்ட் வருது. பிளஸ் அண்ட் மைனஸ்ல வந்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து BMS கனெக்ஷன் வந்து பெண்டிங் இருக்கு. டைம் வந்து சரியா வந்து ஒரு 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆபீஸ் க்ளோஸ் பண்ற டைம். இதனால BMS கனெக்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.